உலமாக்களுக்கு தகுந்த சம்பளங்களை கொடுக்காம இருந்துடாதீங்க. உலமாக்கள் வேலை தெரியாதவர்கள், தொழில் தெரியாதவர்கள் நினைக்காதீங்க. எங்களால் முறையான சம்பளம் தர முடியாது, முறையாக உங்களை கவனிக்க முடியாது என்று நீங்கள் கைவிரித்து விட்டால் உலமாக்கள் துனியாவின் பல துறைகளிலும் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். சிலர் விவசாயத்துக்கு போய்விடுவார்கள், சிலர் மீன்பிடிக்கு போய்விடுவார்கள், சிலர் பஜாரில் இறங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை முறையாக ஓதி கொடுக்க ஆளில்லாத நிலைமை உருவாகும். நாள் போக போக நிலைமை மோசமாகும். தகுதியற்றவர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை குழப்பி விடுவார்கள். பின்னால் 20-30 வருடம் போகும்போது உங்களுடைய சந்ததியினர் ஒரு பகுதியினர் முருத்தத்தாகி போகும் காட்சியை பார்ப்பீர்கள். பெரும் பாவிகளாக மாறும் காட்சியை பார்ப்பீர்கள். மார்க்கத்தில் இருந்து வெகு தூரத்துக்கு விலகி போகும் மக்களை பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வயலுக்கு ஓடுவீங்க, பழைய ஆலிமை கொண்டு வர அவர் வரமாட்டார். பஜாருக்கு ஓடுவீங்க, பழைய இமாம கொண்டு வந்தால் அந்த சேவையை செய்வார் என்று வரமாட்டார். அந்த நிலைமையை உருவாக்கி கொள்ளாதீங்க. அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1940களுக்கு முன்னால் ஒரு மதரசாவில் செய்த பயான்ல சொல்லுகிறான்.